ஹாய் வணக்கங்க. நம்ம இப்போ புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய திருமயம்ங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேக்காட்டூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம நம்ம சேனலில் வெள்ளரிக்காயை பற்றி ஒரு பதிவு போட்டிருப்போம். நிறைய பேர் அதுக்கு கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க. நல்ல விதமான இதுவும் இருக்குது. அது என்னென்னா, அவங்களுடைய உரிமையாளரோடு நான் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு கொள்ளைக்கு வந்திருக்கும். அந்த உரிமையாளரை நான் இன்னும் போய் பார்க்கலங்கனால உங்களுக்கு தேவை வெள்ளரிக்காயை பற்றின ஒரு சின்ன ஒரு பதிவு. வெள்ளரிக்காய் எப்படி இங்கே பொதுவாக புதுக்கோட்டையில் நிறைய விளைச்சல்கள், நிறைய இந்த மண்ணுக்கான விளைச்சல்கள் நிறைய இருக்குது. அதில் வெள்ளரிக்காய் மெயினாக இங்கே பயிரிடுறாங்க. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இங்கே குறுகிய கால பயிர்கள் சீக்கிரமாக மகசூல் கொடுக்குது. அதுவும் அவங்களுக்கு பயன் தரக்கூடியதாகவும் ரொம்பவும் சந்தோஷத்தை, அது எப்படி சொல்கிறது, நிறைய விளைச்சல் கிடச்சிதுன்னா சந்தோஷம் தானே. அப்படி இப்போ பயிரிட்டுருக்குறாங்க. ஆனந்த் இதுவா எங்கே இருக்கு? இந்த வராரு பாருங்க. இது சின்ன கொள்ளை. அவங்க சின்ன கொள்ளையில் போட்டிருக்கிறாங்க. அந்த சைடு பெரிய கொள்ளையிலையும் போட்டிருக்காங்க. இதை சுற்றி குத்தகைக்கு எடுத்து இப்போ பண்ணிகிட்ருக்கிறாங்களாம் தம்பி. ஆமாம், அவங்க சித்தப்பாவோட கொள்ளைக்கு வந்திருக்கோம். அவங்கக்கிட்ட குத்தகைக்கு எடுத்து இவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் அறுவடை செஞ்ச நிலம். ஆல்ரெடி இங்கே நெல் போட்டிருந்துருக்குறாங்க. இது கழனின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக தண்ணி. இப்போ அதுக்கு தான் இது தண்ணி நிற்கிது. இந்த தண்ணியில் கொஞ்சம் நல்லா பதமானதுக்கப்புறம் விதை பறித்து, விதை தூவி, அதில் நாற்று வந்ததுக்கப்புறம் நாற்றை பறித்து மறுபடியும் அதை கட்டு கட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அதை நடுவாங்க. அப்போ தான் வேர் நல்லா ஊன்றி வரும். அப்படி இந்த இடத்துல என்ன விதை போடலை, இப்போ போட போகிறாங்க. அங்கே பாருங்கள், அது நாற்று ஊனியாச்சு. நாற்று பறித்து நாற்று ஊனியாச்சு. அது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது துளசி செடி. இப்போ இதுக்கு பத்தலை, கொஞ்சம் நாற்று. இப்போ இதுன்னா நாற்று பறிக்கலை, இப்போ தான் விதை தூவிருக்காங்க. விதை தூவி இது நெருக்க இருக்குது பாருங்க. இப்படி நெருக்க இருந்துச்சுன்னா பயிர் வைக்காது. அதாவது நெல் மகசூலுக்கானது. இதை பறிச்சுட்டு மூணாக பறித்து கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் வைக்கணும். அப்போ தான் அது சுவாசிக்கவும் நமக்கான ஈல்டிங்கும் கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ விதை விதைச்சிருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுது பாருங்கள். அதோடைய பயிரோட இதுவே அழகு தான். இப்போ நம்ம உரிமையாளரை பார்த்துருவோம். அவர் இங்கே தான் நிற்கிறேன்னாங்க. வந்துட்டாங்களா? வராங்களா? சரி சரி. நீங்கள் கொடுங்க பேட்டி. இங்கே வாங்க வாங்க. சரி, ஓகே. இந்த அங்கே ஒரு ஐயா வராரு. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் ஃபுல்லாகவே நல்ல இயற்கையோட ஒன்றி தான் இருக்காங்க. எல்லாமே காய்கறி, பழங்கள் எல்லாமே இங்கேயே விளையிறது தான். இவங்களே விளைச்சல் போட்டிருக்காங்க. இவங்க விளைச்சலை வச்சு இவங்களே வாழ்கிறாங்க. பாருங்க, பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா? வெள்ளரிக்காய் கொடி. சும்மா அவங்களோட நிலத்தில் போட்டுட்டு மிச்சத்தை இங்கே இந்த இடம் சும்மா தானே இருக்குதுன்னு ஒரு 3/4 ஏக்கருக்கு கம்மியாக, ஒரு 1/2 ஏக்கருக்கு கொஞ்சம் கூட போட்டிருக்குறாங்க. அதில் ஒரு சைடு தான் போட்டிருக்காங்க. அந்த ஒரு சைடுமே நல்ல நெருக்க பயிர் வந்துருச்சு. ஐயா வணக்கம். இந்த ஊர் தானா நீங்கள்? சரி சரி. உங்கள் வயலுக்கு போயிட்டு வரீங்களா? என்ன போட்டிருக்கீங்க வயலில்? இதுன்னா இது என்னது? நெல். என்ன நெல் இது? கவுனி அரிசியா? இங்கே நிறைய பேர் கவுனி போடுறாங்க. கவுனி நல்லா விளையுதா அந்த நம்ம மண்ணுக்கு? விளையுது. இப்போது இதில் எவ்வளோ இது எவ்வளோ இடம் இருக்கும் இந்த இடம், இந்த நிலம்? இந்த நிலமா ஒரு 1/4 ஏக்கர் வருமா? 1/4 ஏக்கர் இல்லை. 1/4 ஏக்கர்னா அது அந்த 2 சேர்ந்தா 1/4 ஏக்கர். ஓ, இது 2 சேர்ந்தா 1/4 ஏக்கர். ஓகே. இப்போ 1/4 ஏக்கருக்கு போடணும்னா எவ்வளோ விதை போடணும் நெல்? 1/4 ஏக்கருக்கு போடணும்னா 15 கிலோ. 15 கிலோ. ஆனால் எடுக்கிறது மகசூல் விலையில பொறுத்து அது 5 10 மூட்டை வரும். 10 மூட்டை வரும். இன்றைக்கி ஒரு கிலோ எவ்வளோ போகுது? இது கவுனி கடைக்கு விற்கிறது. நீங்கள் கடைக்கு போட்டிங்கன்னா எவ்வளோ போடுவீங்க? இப்போ அரிசி நாங்கள் அரைச்சி விற்கிறதுனால கொஞ்சம் லாபம். நெல்லாக போட்டோம்னா நெல்லாக போட்டால் நட்டோம். அரிசியாக எடுத்து போட்டிங்கன்னா லாபம். அரிசினா ஒரு 150 200 போகுமா ஒரு கிலோ? 100 ஒரு கிலோ 100 ரூபா. சரி சரிங்க. அப்போ கவுனி ஆமாம், அரிசியை பொறுத்து இருக்குது, பதத்தை பொறுத்து. ஓகே. அது அரிசி நல்ல முத்தலாக நல்ல அரிசியாக பதமாக எடுத்திருந்தா நல்லா போகும். ஆமாம். இப்போ நீங்கள் இது போட்டிருக்கிறதெல்லாம் கருப்பு அரிசி தான். இப்போ இந்த அரிசி அப்படியா? இவங்களோட தானா? சரி, இந்த அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்களா வீட்டில்? ஏன் அவ்வளோ நல்லதுங்கய்யா. இந்த அரிசி ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசியா? அரசர்களுக்கு மட்டுமே இது தடை செய்யப்பட்ட அரிசின்னு சொல்லுவாங்க. அரசர்களுக்கு மட்டுமே இந்த அரிசி உபயோகிச்சிருக்காங்க. இப்போ எல்லோரும் நம்மளும் உபயோகிச்சுட்ருக்குறோம். நம்மளும் நல்லா
அரசர்களை மாதிரி ஆரோக்கியமாக இருக்கணும்ல. நம்ம இப்போ நம்ம இந்த கேரளாவெலாம் எடுத்துக்கோங்க, இந்த சிஆர்ஆர்சி தான். ம் சொல்லுங்கய்யா. உங்கள் பேர்? செல்வராஜ். செல்வராஜ். இந்த ஊர் தான் நீங்கள்? இந்த ஊர் பேரெல்லாம் சொல்லிடுங்க. தேக்காட்டூர். தேக்காட்டூர். என்ன வேலை செய்கிறீங்க? கூலி. விவசாய கூலி தான், விவசாயம் தான் பார்க்குறீங்க. சரி சரி சரி. இந்த பகுதியில் பெரும்பான்மையாக விளையிறது வந்து கவுனி அரிசின்னு சொல்லியிருக்கீங்க. 2 வருஷமாக கவுனி. 2 வருஷமாக கவுனி. சரி சரி. நீங்களும் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. மகசூல் நல்லா இருக்குங்கிறீங்க. இந்த மழை வந்துச்சுல இடையில, அது எப்படி உங்களுக்கு நல்லது கொடுத்துருக்கு? கஷ்டம். சரி சரி. அப்போ இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் என்ன பண்ணுவீங்க இந்த வயலுக்கு? இந்த வயலுக்கு உள்ள தண்ணி கிணத்து தண்ணி இருப்போம், கம்மா போர் வச்சுருக்கீங்க. சரி சரி சரி. இப்போ இங்கே கரண்டெல்லாம் இலவச கரண்ட் இருக்கா? யார் கொடுத்தா உங்களுக்கு இலவச கரண்ட்? இலவச கரண்ட் முன்னோர்களுக்கு எப்போ கலைஞர் ஐயா கொடுத்ததா இல்லை எப்படி? முன்னாடி. ஆமாம், கலைஞர் தான். கலைஞர் ஐயா கொடுத்தது தானே. சரி சரி. இப்போ கரண்ட் பில்லெல்லாம் கட்டுறதில்ல, ஆனால் உங்களுக்கு நல்லபடியாக சலுகையெல்லாம் இருக்குது. ஷிஃப்ட்டு. சரி சரி சரி. கவர்மெண்ட் கொடுக்குற சலுகையெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதா? சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இத்தனை நேரம் எங்களுக்காக இருந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சொன்னதுக்கு செல்வராஜ் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நம்ம தேகை முருகையா